بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறையை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் ஒளியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிச்சுவடுகளை பரடாமல் பின்பற்றி வாழ்ந்த வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஹயாத்தான மௌத்தான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் நிலவிக் கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே நம்மவர்களுடைய தேவைகள், நம்மவர்களுடைய பெற்றோர்கள் தேவைகள், மனைவி மக்களுடைய தேவைகள், உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகளுடைய தேவைகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், குறிப்பாக ஊரில் உண்டான உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வாழக்கூடிய காலம் சில காலம், இக்காலகட்டத்திலே நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் நமக்களித்து குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மவர்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துள்வானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வக்கீனா அதாபன்னார் நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்து தந்தருள்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய மோமினீன்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய வார்த்தைகளையும் கேட்கக்கூடிய அந்த விஷயங்களையும் முழுமையாக பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அதை முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்துள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்துள்ளது. அரபியிலே ரபியுல் என்று சொன்னால் வசந்தத்தின் அவ்வல் முதல் மாதம் என்பதாக சொல்லப்படுகின்றது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக கற்றுக்கொண்டு வாழ்வதுதான் ஒரு முஃமினுடைய அடையாள சின்னம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அத்தியாயத்திலே ஆதாரமாக ஆணித்தரமாக சொல்லி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்நாள் முழுவதும் வாழ வல்லோன் அருள் புரிவானாக. ஆமீன். அன்புள்ளவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பற்றி பல இடங்களில் மேன்மைப்படுத்தி குறிப்பிட்டு காட்டுகின்றான். மானிட சரித்திரத்தில் மாபெரும் புரட்சி ஏற்படுத்தியவர்கள் உலகத்திலே யார் என்று சொன்னால் அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாகத்தான் இருக்க முடியும். இவ்வுலகில் இவரை போன்று யாரும் பிறக்கவும் இல்லை,
யாரும் பிறக்கவும் முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு மாமனிதர் உலகத்திலே இருக்கின்றார் என்று சொன்னால் அது அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாகத்தான் இருக்க முடியும். தகரம் போன்ற மனிதர்களை எல்லாம் தங்கமாக மாற்றியமைத்த ஒரு மனிதர் உலகத்திலே இருந்தார் என்று சொன்னால், இருக்கின்றார் என்று சொன்னால், இருப்பார் என்று சொன்னால் அது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை பெருமக்களை நாம் விளங்க வேண்டும். இவரை பின்பற்றினால் ஒருபோதும் உலகத்திலே ஒளிதவர மாட்டீர்கள் என்று ஒரு மனிதரை, ஒரு மாமன்னரை குறிப்பிட்டு இந்த உலகம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மனிதர், மாமன்னர் உலகத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாக மட்டுமே இருக்க முடியும் என்பதை பெருமக்களை நாம் விளங்க வேண்டும். வாழும் போதும் சரி, உலகத்திலே வாழும் போதும் சரி, வாழ்ந்த பிறகும் சரி, மக்களால் இன்று வரை போற்றப்படும் ஒரு மனிதர் இருக்கின்றார் என்று சொன்னால் அது அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை பெருமக்களை நாம் விளங்க வேண்டும். சொல்லும் செயலும் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே ஒரு மனிதருக்கு சொல்லு மட்டும் இருக்கும், செயல் இருக்காது. மற்ற மனிதருக்கு செயல் மட்டும் இருக்கும், சொல்லு இருக்காது. சொல்லும் செயலும் உலகத்திலே ஒன்று சேர்ந்து வாழ்ந்த உத்தம மனிதர் உலகத்திலே இருக்கின்றார் என்று சொன்னால் அது அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாக மட்டும்தான் பெருமக்களை இருக்க முடியும். வாய்முனையில் உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் மனிதர்களை ஜெயிக்கின்றார்கள், வெற்றி பெறுகின்றார்கள். வாழ்முனையில் ஆதிக்கம் செலுத்தாமல் தன்னுடைய நற்குணத்தின் மூலமாக உலகத்தை செலுத்தி மக்களை ஒன்று சேர்த்து நல்வழியில் கொடுத்த ஒரு மகான் மாமனிதர் இருக்கின்றார் என்று சொன்னால் பெருமக்களே அது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். இப்படி எழுத படிக்காத தெரியாதவர்கள் எல்லாம் ஒரு மனிதன் உலகத்திலே இப்படி இருக்கின்றார். எழுத படிக்க தெரியாது, ஆனால் எழுத படிக்க தெரிந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர் எழுத படித்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து வைத்த ஒரு மாமனிதர் உலகத்திலே இருந்தார் என்று சொன்னால் பெருமக்களே அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை நாம் விளங்க வேண்டும். இன்று மனித சமூகமாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வியலில், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தலைவரை சரியாக பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த மனிதன் வாழ்க்கையிலும் சரி, தன்னுடைய வாழ்வாதாரத்திலும் சரி ஜெயம் பெறக்கூடிய ஒரு வாழ்வை நமக்களித்த ஒரு மாமன்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும்தான். பெருமக்களே, அதனால்தான் ரபியுல் அவ்வல் வசந்தத்தின் மாதம் என்பதாக அரபியிலே பெயரிட்டிருக்கின்றது. ஒரு உலகத்திலே தோன்றிய ஒரு மனிதருக்கு பிறப்பும் இறப்பும் ஒரே நாளிலே, ஒரே தினத்திலே, ஒரே கிழமையிலே இருக்கும் என்று சொன்னால் உலகத்திலே பெருமக்களை எந்த மனிதரையும் நீங்கள் கண்டுகொள்ள முடியாது, அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தவிர்த்து. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுத்தார். இப்படி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழையும் புகழ்ச்சியையும் அவருடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெருமக்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம், வார்த்தைகள் முடிக்கப்படாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதரைத்தான் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காட்டுகின்றான். குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ், நபியே நீங்கள் மக்களிடத்திலே சொல்லுங்கள், குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ், உலகத்திலே பிறந்த ஒரு மனிதர் என்னை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வாகிய ரப்புல் ஆலமீன் ஆகிய என்னை ஒரு மனிதர் பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் ஃபத்தபிஊனி, உங்களை பின்பற்றிக் கொள்ளட்டும், உங்களை பின்பற்றிக் கொள்ளட்டும். யுஹிப்புக்குமுல்லாஹ், யார் உங்களை பிரியப்படுகின்றார்களோ யுஹிப்புக்குமுல்லாஹ், அவர்களை நான் பிரியப்படுகின்றேன். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், யக்ஃபிரு லக்கும் துனூபக்கும், அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றேன், அவர் மீது இரக்கம் காட்டுகின்றேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து இப்படி போட்டு ஒரு வசனத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காமிப்பார்கள், லா யுமினு அஹதக்கும், உங்களிலே ஒருவரும் உண்மையான மோமின் என்பதாக சொல்ல முடியாது, சொல்லிக்கொள்ள வேண்டாம். ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி, எதுவரை என்று சொன்னால்
மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன், உங்களுடைய பிள்ளைகளை விட, உங்களுடைய குடும்பங்களை விட, உலக மக்களை விட என்னை நீங்கள் நேசம் கொள்ளாதவரை லா யுமினு அஹதக்கும், உங்களிலே ஒருவரும் உண்மையான மோமின் என்பதாக சொல்லிக்கொள்ள வேண்டாம் என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். பெருமக்களே, பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபியினுடைய வரலாற்றை, நபி எப்படிப்பட்டவர், நபி இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட எவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்த மனிதர் என்பதை அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பு மனைவியான அம்மையாரிடம் கேட்கப்பட்டது, அந்நபியுல் அன்ஹுலுக், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நற்குணங்கள் எப்படி இருந்தது என்பதாக கேட்கப்பட்டது. காலர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அலஸ்து லிக்ராஅல் குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணம் என்பது குர்ஆனாக இருந்தது என்பதாக சொல்லி காமித்தார்கள். எதை குர்ஆன் சொல்லுகின்றதோ, எதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றானோ அப்படிப்பட்ட வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி அமைத்தவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதாக தன்னுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் கணவரை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமக்களே, உலக காரியமானாலும் சரி, உலகத்திலே எத்தனையோ காரியங்கள் இருக்கின்றது. மனிதனுக்கு உலகத்திலே தேவைகள் இல்லை என்பதாக எந்த ஒரு மனிதரும் சொல்ல முடியாது. அவர் உயர்ந்தவராக இருக்கலாம் அல்லது தாழ்ந்தவராக இருக்கலாம், அவர் வசதி வாய்ப்புகளிலே உயர்ந்திருக்கலாம் அல்லது அதிலே குறைந்தவர்களாக இருக்கலாம் அல்லது அது அல்லாதவர்களாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, இப்படி உலகத்தில் ஒரு மனிதர், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், தன்னுடைய வாழ்க்கையை சரியான முறையிலே அமைக்க வேண்டும் என்று சொன்னால், அது சரியான பாதையிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால், நபியுடைய வாழ்க்கையை தவிர்த்து விட்டு ஒரு மனிதரால், ஒரு மூமினால் நிச்சயமாக சத்தியமாக வாழ முடியாது என்பதாக பெருமக்களே மார்க்கம் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. நீங்கள் எந்த ரீதியிலே பார்த்தாலும் சரி, குடும்ப ரீதியில் பார்க்க வேண்டுமா, நபியுடைய வாழ்க்கையை பாருங்கள். வணக்க வழிபாடுகளை நீங்கள் பார்க்க வேண்டுமா, நபியுடைய நடைமுறையை பாருங்கள். தொழில், உத்தியோகங்கள், வியாபாரங்கள், கல்வித்துறைகள், என்னென்ன உலகத்திலே மனிதர்களுக்கு தேவையான வழிமுறைகளை ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டியிருக்கின்றான பெருமக்களே, அத்தனை வழிமுறைகளையும் உங்களுக்கு சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நபியுடைய வாழ்க்கையை தொட்டால்தான் ஒரு மோமினால் சரியாக வாழ முடியும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றார். வணக்க வழிபாடுகளையே நாம் எடுத்துக்கொள்ளலாம். வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பாங்கு இருக்கின்றது. உலகத்திலே 24 மணி நேரங்களும் ஒரு அமல்கள் செய்யப்படுகின்றது என்று சொன்னால், முதலாவதாக காபத்துல்லாவை தவாப் செய்வதாக சொல்லுவார்கள். என்றைக்கு அந்த தவாப் நின்று விடுமோ உலகம் கியாமத் வந்துவிடும் என்பதாக சொல்லுவார்கள் அறிஞர் பெருமக்கள். அதே போன்று ஒவ்வொரு நேரமும் உலகம் முழுவதும் நாம் கணக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் பாங்கொலி ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. ஒரு நாடுகளிலே டைம் மாறி இருக்கும், ஒரு நாடுகளிலே 2 மணி நேரங்கள், 3 மணி நேரங்கள், அரை மணி நேரங்கள், இப்படி உலகத்தில் எத்துணை நாடுகள் இருக்கின்றதோ பெருமக்களே, ஒவ்வொரு நாடுகளிலேயும் ஒவ்வொரு நேரமும் பாங்கொலிகள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட பாங்கொலியை நீங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நபியுடைய வார்த்தை இல்லாமல் பாங்கு என்ன செய்ய முடியாது, அதான் முழுமை வராது. வணக்க வழிபாடுகளை நாம் எடுத்துக்கொள்ளும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ்விற்காக வேண்டி நான் சாட்சி சொல்கின்றேன். வஅஷ்ஹது, இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன், அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய நபி என்பதாக நாங்கள் சாட்சி சொல்கின்றோம் என்பதாக ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னால் அழைப்பு கொடுக்கக்கூடிய அந்த அழைப்பு பணியிலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியுடைய பெயரை தன்னுடைய பெயருடன் சேர்த்தே குறிப்பிட்டு சொல்லுகின்றார். பெருமக்களே, அதே போன்று தொழுகையாக நாம் எடுத்துக்கொள்வோம். தொழுகையினுடைய வழிமுறைகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். தொழுகையினுடைய ஒவ்வொரு நடைமுறைகளிலும் நபியுடைய வாழ்க்கை இருக்கின்றது. தஹியாத்துல இருக்கிறோம், அமர்ந்திருக்கிறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத், நபி மீது ஸலவாத் சொன்னால் மட்டுமே, நபியுடைய பெயர் சொன்னால் மட்டுமே அங்கே சலாம் கொடுக்க முடியும். தொழுகை உங்களுக்கு பூர்த்தி செய்ய வேண்டுமா, அத்தஹியாத் தெரிந்திருக்க வேண்டும், தரூத் இப்ராஹிம் தெரிந்திருக்க வேண்டும். அங்கே நபியை நீங்கள் டச் பண்ணாமல், நபியை நீங்கள் தொட்டு அவருடைய பெயரை தொடாமல் பெருமக்களே சலாம் கொடுக்க முடியாது.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையினுடைய வணக்க வழிபாடுகளிலே தொழுகைக்கு மக்களை அழைக்கும் பொழுதும் தன்னுடன் இணைத்துக் கொள்கின்றான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அதே போன்று தொழுகையை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று சொன்னாலும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை தொட்டுவிட்டு தான் சலாம் கொடுக்க முடியும். இப்படி உலகத்தில் நபியை பற்றி பேசப்படுவது என்பது பெருமக்களே எந்த துறைகளாக இருந்தாலும் சரி, எந்த மக்களாக இருந்தாலும் சரி, அது ஈமான் கொண்டவர்களாக இருக்கட்டும், ஈமானுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கட்டும், ஒரு மனிதரை பற்றி உலகம் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்துவிட்டு சென்று விட்டார்கள். மக்களை மதிக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் பெருமக்களை இந்த உலகம் கண்டிருக்கின்றது. மக்களை மதித்தவர்கள், நாட்டை காத்தவர்கள், உலகத்தை ஜெயம் பெற வைத்தவர்களை எல்லாம் இந்த நாடு உலகம் கண்டிருக்கின்றது. ஆனால் அத்துணை தலைவர்களையும் உலகம் தினந்தோறும் பேசுவது கிடையாது. பெருமக்களே, ஒரு தலைவரை பற்றி ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நேரமும் ஈமான் கொண்டவர்கள் மட்டுமல்ல, முஸ்லிம்கள் மட்டுமல்ல, உலகத்திலே தோன்றிய அத்துணை மத சகோதரர்களும் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை உலகம் கண்டிருக்காது. ஒழுக்கமாக இருக்கட்டும், குணாதிசயங்களாக இருக்கட்டும், வாழ்க்கை வழிமுறைகளாக இருக்கட்டும், கல்வித்துறைகளாக இருக்கட்டும், இப்படி வாழ்வியலாக இருக்கட்டும், உலகத்திலே மனிதர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ பெருமக்களே அத்துணை தேவைகளை பற்றியும் பேச வேண்டும் என்று சொன்னால், சரியாக ஒரு மனிதர் உலகத்திலே தோன்றியிருக்கின்றார் என்று சொன்னால் ஒரு பாதையில் சரியாக இருப்பார், மறுபாதையில் அவர் தவறிழித்திருப்பார். நீங்கள் பாருங்கள், இபாதத் செய்யக்கூடியவரை பாருங்கள், அவர் இபாதத்திலே தேர்ச்சி பெற்றிருப்பார், தொழுகை வணக்க வழிபாடுகளிலே தேர்ச்சி பெற்றிருப்பார். நீங்கள் பார்க்கலாம், குடும்பவியலில் அவர் தோல்வியுற்றிருப்பார். எத்தனையோ மக்களை நாம் பார்க்கின்றோம், உலகத்திலே எத்தனையோ மக்களை பார்க்கின்றோம். பெரியார்களே, சகோதரர்களே, கல்வி என்பது, வழிமுறை என்பது, வணக்க வழிபாடுகள் என்பது, மக்களை அழைப்பது என்பது நம்மிடத்திலே சரியாக இருக்கும். ஆனால் வீட்டிற்கு சென்றோம் என்று சொன்னால் குடும்ப வாழ்வியல் என்பது பிளவுகளாக இருக்கும், பிரச்சனைகளாக இருக்கும். குடும்பமும் சரியாக இருக்கும், வணக்க வழிபாடுகளும் சரியாக இருக்கும் என்று சொன்னால் பெருமக்களே உலகத்திலே கண்டு கொண்ட ஒரே தலைவர், ஒரே மாமனிதர் இருக்கின்றார் என்று சொன்னார் அது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே என்பதை பெருமக்களே உலகம் என்று கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றது. அதுவும் இந்த குழப்பமான காலகட்டத்தில், நாம் வாழக்கூடிய இந்த குழப்பமான காலகட்டத்தில் நபியின் வாழ்க்கை என்பது பெருமக்களே இந்த மோமின்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்றைக்கு இந்த குழப்பமான காலகட்டத்தில் என்னாலும் நபியுடைய வாழ்க்கை ஒரு மோமினுக்கு தேவை, என்னாலும் நபியுடைய வாழ்க்கை ஞாபகம் ஒரு மோமினுக்கு தேவை. என்றைக்கு நபியுடைய வாழ்க்கையும் அவருடைய ஞாபகத்தையும் ஒரு மோமின் ஆண்களும் பெண்களும் விட்டுவிட்டார்களோ அவர்களுடைய வாழ்வாதாரமும் சரி, வாழ்க்கையும் சரி, பலவிதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுவதை பெருமக்களே குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் சென்றுதான் நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இல்லை. பெருமக்களே தன்னுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அல்லாஹ் சுப செய்தி சொல்கின்றான். உங்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வேண்டுமா? லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. முன்மாதிரியான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, உங்களுடைய நபியுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள். நபியை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நபி எப்படி வாழ்ந்தார் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இப்படி இந்த பாதையிலே சென்றீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை ஜெயம் பெறும் என்பதாக பெருமக்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே வந்ததை வந்தோம், தின்றோம், சென்றோம் என்பது ஒரு மனித தன்மை இல்லை. பெருமக்களே உலகத்திலே நாம் தோன்றியிருக்கின்றோம் என்று சொன்னால், உலகத்திலே ஒரு மனிதன் பிறக்கின்றான் என்று சொன்னால், ஒரு படைப்பு படைக்கப்படுகின்றது என்று சொன்னால், ஒரு பொருள் உருவாக்கப்படுகின்றது என்று சொன்னால் அந்த படைப்புக்கும் அந்த பொருளுக்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஏதோ இந்த பொருள் படைக்கப்பட்டது, எந்த விதமான அத்தியாவசிய தேவையுமே இல்லாமல் ஒரு பொருளை எந்த மனிதனாலும் படைக்க முடியாத பெருமக்களை படைக்கவும் மாட்டார்கள். ஒரு சந்தைக்கு ஒரு பொருள் வருகின்றது என்று சொன்னால் அந்த பொருளை மக்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரியப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஒரு பொருள் என்ன செய்யப்படுது? உலகத்திற்கு கொண்டு வரப்படுகின்றது, சந்தைக்கு கொண்டு வரப்படுகின்றது. அதே போன்றுதான் மனிதர்களாகப்பட்ட நம்மையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். மனிதர்களாகப்பட்ட நம்மையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் உலகத்திற்கு தோன்றியிருக்கின்றீர்கள் என்று சொன்னால், அதுவும் மோமினுடைய பட்டோலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், முன்மாதிரியான ஒரு மனிதரை நாம் உங்களுக்கு முன்னால் காண்பித்திருக்கின்றோம்.
நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு தோன்றுவதற்கு முன்கூட்டியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல சம்பவங்களை இந்த உலகத்திற்கு நிகழ்த்தி காட்டினார். ஒரு மனிதர் உலகத்திலே பிறக்கின்றார், ஒரு தலைவர் பிறக்கின்றார் என்று சொன்னால் சிறு வயதிலே இந்த இப்படிப்பட்ட தலைவர் பிறப்பார், இவர் உலகத்தை ஆட்சி செய்வார், மக்களை சீர்திருத்தம் செய்வார் என்பதாக பெருமக்களை எந்த தலைவரையும் நாம் பின்பற்ற முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மனிதர் பிறப்பதற்கு முன்கூட்டியே ஒரு மனிதர் பிறந்தார், அவரை மெச்சப்படுகின்றது. இதை கூட நாம் ஒரு விதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு மனிதர் பிறப்பதற்கு முன்கூட்டியே அவர் பிறப்பையும் ரப்புல் ஆலமீன் சுப செய்தி என்பதாக சொல்லி காட்டுகின்றார் என்று சொன்னார். பெருமக்கள் அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாகத்தான் இருக்க முடியும். உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறப்பதற்கு முன்கூட்டியே நிகழ்த்தப்பட்ட பல சம்பவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் பல ஹதீஸ்களிலே பெருமக்களை நாம் கேள்விப்படுகின்றோம். அதிலே ஒரு அத்தாட்சி என்னவென்று சொன்னால் ஜம்சம் கிணறு. ஜம்சம் கிணறு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு நபி, உத்தம நபி பிறக்கப் போகின்றார், இவர்தான் உலகத்தை ஆட்சி செய்ய போகின்றார் என்பதை ஜம்சம் கிணறின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காமித்துக் கொடுத்தார். நமக்கெல்லாம் கேள்விப்பட்ட விஷயம் என்ன? ஜம்சம் தண்ணீர் யாரால் உருவாகியது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி ஹாஜரா அம்மையார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை ஒரு வனந்தர காட்டிலே விட்டு சென்றார்கள். எனவே தாகம் ஏற்பட்ட பொழுது அங்கும் இங்கும் சஃபா என்ற மலைக்கும் மருவா என்ற மலைக்கும் இடையிலே தொங்கோட்டம் ஓடும் பொழுது அந்த இடத்திலே தாகத்தின் காரணமாக, தியாகத்தின் காரணமாக அல்லாஹ் அந்த நீரை பீச்சினான் என்பதாகத்தான் வரலாறு. இந்த வரலாறுகள் மட்டும்தான் பெருமக்களே நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அதற்கு பின்னால் நடந்த சம்பவங்கள், அதற்கு பின்னால் நடந்த வரலாறுகள் அதிகபட்ச மோமின்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதிகபட்ச மோமின்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. மக்காவிலே செல்றோம், மதீனாவிற்கு போறோம், ஜம்சம் தண்ணீரை என்ன செஞ்சிருக்கிறோம்? கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் மில்லியன் மில்லியன் கணக்கிலே இன்றைக்கு ஜம்சம் தண்ணீர் உபயோகிக்கப்படுத்தப்படுகின்றது. கேள்விப்பட்ட விஷயம் தானே. எங்கிருந்து வருது, எத்தனை அடியில தோன்றுது கண்டுபிடிக்க முடியல. பல விஞ்ஞானிகள், தேர்ச்சி பெற்ற விஞ்ஞானி எல்லாம் இத்தனை அடிக்குள் இவ்வளவு மில்லியன் தண்ணீரை எப்படி உருவாக்க முடியும்? மனித சக்தியால் முடியாத காரியம். இத்தனை அடிக்குள் இத்தனை மில்லியன் மில்லியன் தண்ணீர் தோன்றுகின்றது என்று சொன்னால் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியால் தான் முடியும் என்பதாக விஞ்ஞானம் ஆச்சரியம் கொள்ளக்கூடிய ஜம்சம்மினுடைய வரலாறுகளை பெருமக்களே நாம் பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் தெரிஞ்ச சம்பவம் தான். ஜம்சம் தண்ணீர் என்ன செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்குறான். அதற்கு பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த கிணறை மூடிடும். நபியுடைய காலத்தில் இருந்துச்சு ஜம்சம் தண்ணீர் என்ன செய்யப்படுச்சு? ஊற்று கொடுக்கப்படுச்சு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்கூட்டித்தான் மீண்டும் என்ன செய்யப்படுச்சு? அந்த கிணறு கண்டுபிடிக்கப்பட்டது என்பது வரலாறு. அதற்கு முன்னால் யாருக்கும் தெரியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் ஜம்சம் தண்ணீர் இருந்துச்சு. அதற்கு பின்னாடி எங்கே இருந்துச்சு தேடினாங்க. எந்த இடம், எந்த நகரம் என்பதை கூட என்ன செய்யல மக்களால் அறிய முடியும். தேடி ஜம்சம் கிணறு ஒன்று இருந்ததா என்று சந்தேகம் பண்ணப்படக்கூடிய அளவிற்கு மக்கள் சென்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் மூலமாகத்தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டி கொடுத்தார். அப்துல் முத்தலிப் அவங்க ஒரு கனவு ஒன்றை காண்றாங்க. கனவுல அவங்களுக்கு காட்டப்படுது யக்ஃபிர் தையிபா, யக்ஃபிர் தையிபா. முதல் நாள்ல எந்திரிச்சு பார்த்தா ஒரு ஆள் மனிதர் வந்து சொல்றாரு யக்ஃபிர் தையிபா, சுத்தமானதை தோண்டுங்கள் என்பதாக. அவங்களுக்கு விளங்கல்ல. காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஒன்று நம்ம கண்ட கனவு என்னங்க கனவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இரண்டாவது நாள் அப்துல் முத்தலிப் என்ன செய்யறார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனால் உறங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது மீண்டும் ஒரு கனவு வருது. யக்ஃபிர் பர்ரா, யக்ஃபிர் பர்ரா என்ற வாசகம் மட்டும் அவங்க காதல கேட்குது. என்ன புரியல, கனவினுடைய விளக்கம் என்ன தெரியல. காலையில கேட்கிறாங்க, இந்த கனவு இருக்கு தெரிந்தவர்களிடம். அதற்கு முகாந்தரம், அதனுடைய முகாந்தரம் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன தெரியல. மூன்றாவது நாளும் என்ன செய்யறாங்க? அப்துல் முத்தலிப் உறங்குறாங்க. மூன்றாவது நாளும் என்ன செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கனவை கொடுக்கிறான். யக்ஃபிர் மம்மூலா என்று சொல்லக்கூடிய ஒரு வாசகம் அவங்களுடைய செவிகள்ல கேட்குது. அப்பவும் புரியல.
3 நாள் தொடர்ந்து என்ன செய்யுது, ஒரு கனவு வருது. இந்த கனவிற்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் யாருமே இல்லையே. என்ன அப்படி ஒரு கனவு? 1 நாள் வரலாம், 2 நாள் வரலாம். என்ன செய்யுது, 3 நாளும் ஒவ்வொரு வார்த்தைகள் என்ன செய்யப்படுது. ஒரு மனிதர் வர்றார், அவங்கள்ட்ட சொல்றாங்க, இதை செய்யுங்க. இந்த வார்த்தையை, இந்த வார்த்தை கேள்விப்பட்ட வார்த்தை இல்லை, அதனுடைய விளக்கம் தெரியல. இப்ப என்ன செய்யறது? ஏன் இப்படி ஒரு மனிதர் 3 நாளும் தொடர்படியாக நம்முடைய கனவில வந்து போறார் என்பதாக சொல்லும் பொழுது 4வது நாள் தான் வந்தவர் சொன்னார், ஜம்சம் யக்ஃபிர் ஜம்சம், நீரூற்று ஒன்று இருக்கின்றது, அதை தோண்டுங்கள். இதான் வரலாறு. எவ்வளவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய காலத்திற்கு பின்னால், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால், சில மாதங்களுக்கு முன்பால் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சான்? உலகத்திற்கு ஒரு சூரியன் உதிக்கப் போகின்றது, ஒரு வெளிச்சம் உலகத்திற்கு தோன்றப் போகின்றது. அந்த வெளிச்சத்தின் மூலமாகத்தான் இந்த உலகமே இயங்கப் போகின்றது என்பதை காண்பிப்பதற்காக என்றைக்கு எந்த அத்தாட்சியை ரப்புல் ஆலமீன் ஒரு பெண்மணி மூலமாக, ஒரு குழந்தையின் மூலமாக ஜம்சம் நீரை உருவாக்கினானோ, பின்னால் மூடப்பட்டது, ஒரு ஒளி வரப்போகின்றது. அந்த பிரகாசம் தான் இந்த ஜம்சம்மை உலகத்திற்கு கொண்டு என்ன செய்யப்படுது, ஓங்கப்படுகின்றது என்பதை ரப்புல் ஆலமீன் அப்துல் முத்தலிப் அவர்களின் மூலமாக கனவிலே காட்டி என்ன செஞ்சான்? குறைஷி மக்களிடத்துல இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல போய் என்ன செய்யுங்க, ஒரு கிணறு மூடப்பட்டிருக்குது, இங்க என்ன செய்ய தோண்டிங்க அப்படின்னு சொன்னா, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் அத்தாட்சியாக கொடுத்தோமோ அந்த அத்தாட்சி மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜம்சம் தண்ணீரை மீண்டும் ஊற்றெடுத்தான். இதுதான் வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறப்பதனுடைய முதல் அத்தாட்சியாக வரலாறுகளிலே பதிவு செய்கின்றார். இரண்டாவது கேள்விப்பட்ட விஷயம், மக்காவை அழிப்பதற்காக வந்த ஆபருகா. சூரத்தில் என்ன ஃபீல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக, தெரிஞ்ச விஷயம்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கவே இல்லை, கௌபாவை அழிக்க வேண்டும், கௌபாவை இடித்து தரைமட்டமாக்க வேண்டும் என்பதாக புதுமையான ஒரு மிருகத்தை, அதாவது பிராணியை என்ன செய்ய, யானைப்படை என்பதாக 8 யானைகள் பயன்படுத்தப்பட்டன. வரலாறுகளை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். முதலாக உலகமே பார்த்திராத ஒரு உருவம், உலகமே போருக்கு கண்டிராத ஒரு உருவத்தை கொண்டுட்டு வந்த ஆபருகா. குர்ஆன் சொல்லுது, அலம் தர கைஃப, அலம் தர நீங்கள் பார்க்கவில்லையா, கைஃப நாம எப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபீல் அந்த யானை படைகளை நாம எப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச வரலாறு தான் பெருமக்களே. விஷயம் என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்கூட்டி சில மாதங்களுக்கு முன்பாக இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. இதுல சயின்ஸ் சொல்லுவாங்க, தெரிஞ்சிருப்பீங்க, சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆயத்தை வச்சு சயின்ஸ் ஒரு ஆராய்ச்சி செஞ்சுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உண்மையானவன் என்று சொன்னால் சூரா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அலம் தர நபியை நீங்கள் பார்க்கவில்லையா என்பதாக குர்ஆன் சொல்லுது. யாரை பார்த்து சொல்லுதுங்க? குர்ஆன் நபியை பார்த்து சொல்லுது. அலம் தர நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, கலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படைகளை நாம் என்ன செஞ்சோம் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா, அபாபில் என்ற பறவையை கொண்டு என்ன செஞ்சோம், நாம எரிஞ்சோம், என்ன அது தின்னப்பட்ட வைக்கோலை போட்டு என்ன செய்யப்பட்டாங்க, அந்த மக்களை எல்லாம் அழிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி தரிச்சுமா. இதற்கு ஆய்வு செய்தவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இப்படியும் மதத்தை மார்க்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதாக இந்நாள் மட்டுமல்ல பெருமக்களே, முன்னால் வந்த யகூதியர்கள் கூட கங்கணம் கட்டினார்கள். இந்த ஆயத்தை எடுத்தாங்க. இந்த ஆயத்தை எடுத்து உண்மையாகவே குர்ஆன் உண்மை உரைக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்று சொன்னால், இல்லாத மனிதரை எப்படி குர்ஆன் சொல்லும்? இல்லாத மனிதரை எப்படி சொல்லும்? ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாரு, அவர் அங்க அந்த ஸ்பாட்லயே இல்ல, பயான் பண்ணிக்கிட்டு இருக்கும், இந்த இடத்துல இல்ல, இந்த இருக்கிறார் அப்படின்னு சொன்னா எப்படி உண்மையாகும்? சாத்தியமாகும் பெருமக்கள். அதே போன்று ஒரு மனிதர் பிறக்கவே இல்லை. இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கும் பொழுது, இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது நபி பிறக்கவே இல்லை. பிறக்காத ஒரு மனிதருக்கு அல்லாஹ் எப்படி சொல்லுவான்? இப்படி இது எப்படி உண்மையாகும்? நீங்களே சிந்திச்சு பார்க்க, நம்ம சிந்திக்கணும், எப்படி உண்மையாகும்? பின்னால் ஒரு காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாம். அதே அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த சூறாவை எந்த அறிஞர்கள் எந்த விஞ்ஞானிகள் இதை சர்ச்சை செய்தார்களோ இந்த அத்தியாயத்தை, பின்னால் வந்த காலகட்டத்திலே உண்மைதான், குர்ஆன் உண்மைதான் பேசுகின்றது. எப்படி பேசுகிறது அப்படின்னு சொன்னா, ஒரு தாயினுடைய கருப்பறையில், ஒரு தாயினுடைய கருவறையில் 9 மாதங்கள் 8 மாதங்கள் இப்படி அந்த பிள்ளைகள் இயங்கும் பொழுது, தாயினுடைய வயிற்றிலே இருக்கும் பொழுது, அந்த தாய் அந்த பிள்ளைக்கு முன்னால், அந்த தாய்க்கு முன்னால் என்னென்ன விஷயங்களை எல்லாம் பேசப்படுகின்றதோ அந்த பிள்ளை உணர்கின்றது என்பதாக சயின்ஸ் சொல்லுகிறது பெருமக்கள்.
யாரு சொல்லுதா? குர்ஆன் அன்றைக்கு சொன்ன விஷயங்களை நம்பாத, ஆய்வு செய்யாத மக்கள் என்ன செய்யப்படுது? அதே ஆய்வாளர்கள், அதே விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அதனால தான் சொல்லுவாங்க, எந்த தாய் கர்ப்பஸ்திரியாக இருக்கிறாங்களோ அவங்க பாவமான செயல்களை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் அந்த பிள்ளை உணர்கிறது, அந்த பிள்ளைக்கு விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. பிறந்த பின்னால் நீங்கள் செய்த பாவத்திற்கு அது என்ன முகாந்தரமாக அது ஆகிவிடும் என்பதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள், விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள், மார்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள். பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை இறக்கும் பொழுது, இந்த ஆயத்தை எதற்கு, இந்த சம்பவத்தை இறக்கி அழிச்சா அப்படின்னு சொன்னா, குறைஷிகளை காப்பதற்கு அல்ல. குறைஷிகளை காப்பாற்றணும், அந்த கௌபாவை முதல்ல காப்பாற்றணும் என்ற நோக்கம் இல்லை. நபி பிறக்க போகின்றார். பிறப்பதற்கு முன்கூட்டியே இந்த உலகத்தை சுத்தமாக வைக்க வேண்டும், அவர்தான் மீண்டும் சுத்தப்படுத்த வேண்டும் என்பதை அறிவிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஃபீல் என்ற ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி காட்டினார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்கூட்டியே. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறப்பதற்கு முன்னால் ஆமினா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் அப்துல்லா, ஆமினாவுக்கு பிறந்தவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க பிறப்பதற்கு முன்கூட்டியே நம்முடைய வயிற்றிலே ஒரு பிரகாசம் பிறக்க போகின்றது, அந்த பிரகாசம் தான் உலகத்தினுடைய ஜோதியை ஏற்றப் போகின்றது என்பதை தன்னுடைய தாய்க்கு ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுத்தார். கனவு ஒன்றை காணுகின்றார்கள், நபி கர்ப்பமாக, தாயினுடைய வயிற்றிலே கர்ப்பமாக இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உதிப்பதற்கு முன்கூட்டியே, அவர்கள் பிறப்பதற்கு முன்கூட்டியே பெருமக்களே அவருடைய கனவிலே அல்லாஹ் காட்டுகின்றான். அவருடைய வயிற்றிலிருந்து ஒரு பிரகாசம் என்ன செய்து வெளியே வருகின்றது, ஒரு ஜோதி வெளியே வருகின்றது. அந்த பிரகாசத்தின் மூலமாக அந்த வயிற்றை பார்க்கக்கூடிய மக்களுக்கு அப்படியே பிரகாசம் ஒளிமிக்கதாக என்ன செய்து அப்படியே ஜெயம் பெற்றதாக பிரகாசமாக காட்டப்படுகின்றது. கனவுக்கு விளக்க தெரியல, வயிற்றுல ஒரு பிள்ளை இருக்குது, இந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளைன்னு தெரியாது. ஏன்னா உலகத்துக்கு பிரகாசம் கொடுக்கக்கூடிய பிள்ளையா அம்மாக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியை கொடுப்பதற்கு முன்கூட்டியே என்ன செஞ்சான்? தாயினுடைய கனவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டினான். இவர்தான் பிரகாசம், உலகத்தை பிரகாசப்படுத்தக்கூடியவர் என்பதால். இப்படி பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்கூட்டியே பல வரலாறுகளை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபியை பிரகாசமாக்க வேண்டும், இந்த நபியை பின்பற்றினீர்கள் என்று சொன்னார். இதுதான் உலகத்தினுடைய பிரகாசம் என்பதை அறிவிப்பதற்காக வேண்டியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டினான் என்பதுதான் வரலாறு. அல்லாஹ் இதைத்தான் சொல்கின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படுவதாக இருந்தீர்கள் என்று சொன்னார். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, நபியை பின்பற்றுங்கள். ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ், என்னை பிரியப்படுபவர்கள் நபியை பின்பற்றுங்கள். நபியை பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் யுஹிப்புக்குமுல்லாஹ், நான் உங்களை பிரியப்படுகின்றேன். யக்ஃபிர் லக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன். துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம், உங்கள் மீது இரக்கம் காட்டி உங்களுடைய செயல்பாடுகளை நாம் இலகுவாக்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நபியை நமக்கு பிரகாசமாக கொடுத்தானோ அந்த நபியை சரியாக பின்பற்றினோம் என்று சொன்னால் அந்த பிரகாசத்துடைய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றானோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.